Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா வித் மீ. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எங்கேயும் போகல. கொஞ்சம் வீட்டில் வந்து க்ளீனிங் ஒர்க் எல்லாம் இருந்தது அண்டு கொஞ்சம் வந்து பேக்கிங் ஒர்க் அதெல்லாமே இருந்தது. பிகாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு 3-4 டேஸ் கழித்து ஊருக்கு கிளம்புற மாதிரி ஒரு பிளான், கோயில் திருவிழா அதெல்லாம் வருது. ஸோ அதனால் வந்து வீக்கெண்ட் பெருசாக எதுவுமே என்னால் ஷூட் பண்ண முடியல. அந்த பேக்கிங் வீடியோ எல்லாமே நான் வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அதை வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ வீட்டுக்கு வந்து நான் எப்போவுமே ஊருக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இட்லி பொடியெல்லாம் ஸ்டாக்காக அரைச்சி வச்சுட்டு போவேன். ஸோ தட் வந்தோடனே நம்மளுக்கு வந்து கையில் ஒரு மாவு, ஒரு கோதுமை மாவு இருந்தால் கூட கோதுமை தோசை ஊற்றி ஒரு பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் அதுக்கு தேவை. ஒரு டம்ளர், நான் டம்ளருக்கு அங்கே வச்சுருக்கேன் இல்லையா, இந்த ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்புக்கு 3/4 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். வரமிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்பேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு நான் ஒரு 13லேருந்து 14 வரமிளகாய் பெருசாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும். அதை வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துடாதீங்க. பிகாஸ் வந்து உளுந்து சீக்கிரமாக வறுபட்டுரும். அதனால தனித்தனியாகவே வறுத்துடுங்க. ஃபஸ்ட்டு உளுந்து, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் தனியாக வரமிளகாய். பொறுமையாக சிம்மில் வச்சு பண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு வந்து உங்களுக்கு எந்த அளவு உப்பு தேவையோ ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஸோ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து நல்ல ஒரு 1/2 hour அந்த மாதிரி விட்டால் தான் உங்களுக்கு ஆறும். நம்ம ஃபேன் காற்றுல வைக்கும் போது ஃபேன் காற்றுல அப்படியே பறக்கிற மாதிரி கூட இருக்கும். சம்டைம்ஸ் அந்த அப்படியே வெளியில் வர மாதிரி நெடி ஏறும். ஸோ அப்படியே கிச்சன்லேயே ஒரு அசைடாக நான் வச்சுடுவேன். ரொம்ப நேரம் கழித்து நான் வந்து அப்படியே கண்டெய்னரில் நான் டபுள் இதுவாக நான் அப்படியே பிரித்து வச்சுக்குவேன். ஸோ தட் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அது தீர்ந்ததுக்கு அப்புறமா அடுத்து வேறு கண்டெய்னர்லேருந்து எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை நார்மலாகவே நம்ம வீட்டில் இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.